யார் இந்துக்கு தகவல் கொடுத்தது? என்ன தகவலுங்க? திவா கேட்டியா? இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதாமா. நல்லா நடிக்கிறாங்கண்ணே. அப்போ நாங்க இந்தோட வீட்டை விற்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனது உங்க யாருக்கும் தெரியாது, அப்படிதானே? திவா பாரா. உனக்கு தெரியும் நடிக்காத. நீ தானே இந்து கிட்ட சொன்ன? சொல்றீ நீ தானே? நான் எப்படிங்க உங்களை போய் எனக்கு எதுவுமே ஐயோ நடிக்காத. நான் எதுவும் நீதான் என்ன போய் கேவலமாடும். ஏய் நீ தானே அக்கா அக்கான்னு சுத்திக்கிட்டு இருந்தீங்க? நீ தானே இந்து கிட்ட சொன்ன? சொல்லு நீ தானே? இல்ல சித்தப்பா, எனக்கு எதுவும் தெரியாது சித்தப்பா. நான் இல்ல. ஐயோ மாப்ள, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மாப்ள. என்ன நம்புங்க மாப்ள. இது அப்புறம் நீயாச்சே. அண்ணே சொல்லுங்க அண்ணே, யார் இந்து கிட்ட தகவல் சொன்னது? எனக்கு தெரியாது அண்ணே, உண்மையை சொல்லிடுங்க. நிஜமா எனக்கு தெரியாது. இவங்க யாரும் உனக்கு தகவல் சொல்ல, அப்படிதானே? டேய் திவா, அண்ணே அவ கையில இருக்க போனை வாங்கி காலையில இருந்து யாராருக்கெல்லாம் போன் பண்ணிருக்கான்னு செக் பண்றா. அண்ணே கொடுங்க கொடுங்க கொடுங்க. அண்ணே இன்னைக்கு காலையில இருந்து யாருக்குமே போன் பண்ணலண்ணே. அக்கா, நீங்க என்கிட்ட பேசி முடிச்ச உடனே கால் லாக்குள்ள போய் இந்த காலை டெலீட் பண்ணிருங்க. ஒருவேளை அவங்க உங்க போனை செக் பண்ணாங்கன்னா நம்ம மாட்டிப்போம். சரிங்களா? சரி இந்து. சரிங்கக்கா. எல்லாரும் மேலேயும் சந்தேகமா தான் இருக்கு. ஏய் எல்லாரும் சேர்ந்துதான் நாடகம் ஆடுறீங்க. உண்மை மட்டும் தெரியட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு. என்னங்க லட்டு சாப்பிடுறீங்களா? லட்டு கொடுக்குறானா? பெரிய லட்டு நான் கொடுத்தது எனக்கு தெரியும். நிறுத்துங்கம்மா. எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க? சார் ஃபுட் டெலிவரி பண்ண போய்கிட்டு இருக்கேன். ஏம்மா அந்த ஆர்சி புக் எடுங்க. ஏம்மா இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுமா. ஐயோ சாரி சார், கவனிக்கல சார், சாரி. யோ என்னையா பிரச்சனைங்க? ஆர்சி புக் இருக்கு சார், இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. என்ன சார் பண்ணலாம்? சாரி சார், கவனிக்கல சார். அதான் டாக்குமெண்ட்ஸ் சரியா இல்லைன்னு சொன்னலையா, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா, அங்க வச்சு பாத்துக்கலாம். ஏமா ஆமா ஸ்டேஷன் போலாம். சார் 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 ஃபுட் டெலிவரிக்காக போயிட்டு இருக்கேன் சார். சார் கரெக்ட் டைமுக்கு போய் கொடுக்கணும் சார். சார்
பாவம் சார், ஃபுட் டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கு, அனுப்பிடலாம் சார். என்ன இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி அனுப்புறது? இதான் டியூட்டி பார்க்குற லட்சணமா? நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்யணும், புரியுதா? சரிங்க சார். ஏம்மா வாமா ஸ்டேஷன் போகலாம். போன கொடுமா. பிரேம், ஒரு நிமிஷம் இரு. பிரேம் சார். அந்த போனை கொடு. நீ போ, நான் பாத்துக்கிறேன் போ. ஓகே சார். கிளம்பு. மா, நீ வந்து உட்காருமா. இதை ஓபன் பண்ணி கொடுமா. இந்தாங்க சார். மா, நீ கர்ணா பொண்டாட்டியா? போனை புடிமா. முதல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆம்பளைங்க யாராவது இருந்தா ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சீக்கிரம் ஃபோன் பண்ணி கூப்பிடுமா. சரிங்க சார். யோ, அந்த பொண்ணை வர சொல்லியா? மா, நீ இருமா, இரு. சார், இந்த பொண்ணு கொஞ்சம் பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. பெரிய இடம்னா எவ்வளோ ஏக்கர் பேரும்? இல்ல சார், இங்க கிருபான்னு ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கான். ஆஹா. வர எலெக்ஷன்ல எம்எல்ஏ ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இந்த பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணு சார். இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இவ என்கிட்ட வசமா சிக்கியிருக்கா. போலாமா? சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சரியான டைம்ல வந்தீங்க. நீங்க மட்டும் எதிர்ச்சியா வரலனா என்ன நடந்திருக்கும்னே தெரியல. இல்லை இல்லை, நான் எதேச்சையெல்லாம் வரல. உங்களுக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டு தான் வந்தேன். எனக்கு இங்க பிரச்சனைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? நான் அந்த பக்கம் ரவுண்ட்ஸில் இருந்தேன். அப்போ தான் கருணா சொன்னதா சொல்லி எனக்கு பாண்டி ஃபோன் பண்ணேன்.